நான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று மம்தா பானர்ஜி கூறியுள்ளது மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் மொத்தம் 294 சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் அங்கு 147 தொகுதிகளில் வெல்லும் கட்சி ஆட்சி அமைக்கும். அங்கு கடந்த 3 தேர்தல்களில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்ற நிலையில் தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சி அமைக்குமா என்று கேள்வி எழுந்தது. தமிழ்நாட்டை போல மேற்கு வங்கத்திலும் சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் காலையில் இருந்தே பாஜக அங்கு முன்னிலை பெற தொடங்கியது. இறுதியில் பாஜக மொத்தம் 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அங்கு முதல்வர் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்திலும், மற்றவர்கள் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றனர். அதோடு பாப்பானிபூர் தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் மம்தா பானர்ஜியை 15,105 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாஜகவின் சுவேந்து அதிகாரி வீழ்த்தி அதிர வைத்துள்ளார். இந்த சூழலில் நான் தோற்கவில்லை என்றும் அதனால் நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் என்றும் மம்தா பானர்ஜி கூறியுள்ளது மேற்கு வங்கத்தில் அரசியல் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இது குறித்து பேசிய அவர், நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் என்றும் நாங்கள் தேர்தலில் தோற்கவில்லை, தேர்தல் ஆணையம் வழியாக பாஜக அதிகாரப்பூர்வமாக எங்களை தோற்கடித்திருக்கலாம், ஆனால் தார்மீக ரீதியாக நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளது என கூறிய அவர், நான் பதவி விலகப் போவதில்லை, நாங்கள் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான பலமுனை பதிலடி கொடுப்போம் என்றும் கூறியுள்ளார். மேலும் மேற்கு வங்க சட்டப்பேரவையின் பதவிக்காலம் மே 6ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் அவர் ராஜினாமா செய்யாவிட்டால் அவர் பதவி இயல்பாகவே காலியாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் அவர் முதல்வர் அலுவலகம் அல்லது தலைமை செயலகத்தில் இருந்து வெளியேற மறுத்தால் அது பெரும் அரசியல் சிக்கலுக்கும் வழிவகுக்கும் என்பதால் அவரின் இந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.